பத்திரிக்கையில் வர்ற நியூஸை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இன்வெஸ்டிகேஷனில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் முடிவுக்கு வரணும். சிபிஐக்கு எதுக்கு அனுப்புனாங்க? காவல்துறையே இது விசாரித்தா காவல்துறை அதிகாரிகளை சம்மந்தப்பட்டவங்களை காப்பாற்றுற முடிவு எடுப்பாங்கன்னு தான் சிபிஐக்கு அனுப்புனது. சிபிஐ இதில் ஒரு வெளிச்சமான ஒரு வெளிச்சம் போட்டு இந்த விசாரணையை நடத்தினாங்களா? வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆரே போட மாட்டேங்க. இது கூட இது எப்படி வந்ததுன்னா, அவங்க ஜாமீன் கேட்குறாங்க, போலீஸ்காரங்க அடித்தாங்களே அவங்க ஜாமீன் கேட்குறாங்க. அந்த ஜாமீன் வழக்கில் வந்துட்டு வந்து சொல்கிறாங்க, இல்லை அந்த பொண்ணு கொடுத்த பொய் புகார் பொய், இவங்க வந்து கஸ்டடி டெத்துன்னு அங்கேயும் போய் சொன்னாங்க. சரி, அந்த பொண்ணு கொடுத்த புகார் பொய்னா ஏன் அந்த பொண்ணை என்ன கைது பண்ணாமல் வச்சுருக்கீங்க? எப்போ கைது பண்ணுறதா ஐடியா? சரி, பொண்ணை விடுங்க, அதுதான் புகார் கொடுத்துருச்சு. கொலைக்கு யாரு காரணம்? பொண்ணு கொலை செய்ய சொல்லல, உதைக்கிட்டோன்னு தான் அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்துருக்கு. இவன் முறைச்சிட்டான், இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு தான் அந்த பொண்ணு புகார் கொடுத்துருக்கு. நீங்கள் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா, இந்த உயர் அரசியல்வாதி யார் ரெக்கமெண்ட் பண்ணவர்? அவர் யாருக்கு சொன்னார்? ஐஏஎஸ் எந்த தலைமை ஐபிஎஸ் எந்த தலைமை ஐபிஎஸ்ட்ட சொன்னார்? ஐபிஎஸ் எந்த எஸ்பிகிட்ட சொன்னார்? எஸ்பி எந்த போலீஸ்கிட்ட சொன்னார்? ஆக கடைசி நிலையில் இருக்கக்கூடியவன் தான் ஜெயிலில் இருக்கான். இதுக்கு இப்போ ஃபவுண்டேஷன் போட்ட 3-4 பேரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க.